இந்த க்யூட்டான கேக் வந்து எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த கேக் நீங்கள் 10 மினிட்ஸில் வந்து பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ரோ 1ல் வந்து மேஜிக் ரிங் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மேஜிக் ரிங்கில் வந்து 6 சிங்கிள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துட்டு 1 செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ரோ 2 வந்து பண்ணலாம். ஸோ இந்த ரோ 2 எப்படி பண்ணணும்னா ஒரே செயினில் வந்து நீங்கள் 2 டைம்ஸ் வந்து சிங்கிள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 1 இன்க்ரீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி ஸ்டிச்சில் வந்து நீங்கள் 1 இன்க்ரீஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் 1 செயின் ஸ்டிச். இப்போ வந்து நம்ம ரோ 3 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரோ 3 வந்து பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 3 செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த 3 செயின் ஸ்டிச் வந்து பண்ணிவிட்டு 3 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து சேம் ஸ்டிச்சில் வந்து கொடுக்கணும். ஸோ 3 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட்ஸ் எப்படி பண்ணணும்னு வீடியோவில் நான் வந்து காமிச்சிருக்கேன். அதை அப்படியே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து 3 இன்கம்ப்ளீட் டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நம்மளோட ஹுக்கில் வந்து 4 லூப்ஸ் வந்து இருக்கும். லாஸ்ட்டாக வந்து இந்த 4 லூப்ஸையும் இந்த மாதிரி எடுத்து அப்படியே வந்து 1 செயின் வந்து ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் செயினில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து கொடுத்தா இந்த மாதிரி பஃபினஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி 2 வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம க்ரீம் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ க்ரீம் லேயர் வந்து ரோ 1 அண்ட் 2 வந்து சேம் தான். ஸோ பண்ணிவிட்டு தேர்ட் ரோவில் வந்து 1 இன்க்ரீஸ் அண்ட் 1 சிங்கிள் க்ரோஷேட் இன் எவ்ரி ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஃபோர்த் ரோவில் வந்து சிங்கிள் க்ரோஷேட் இன் எவ்ரி ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் அண்ட் 1 செயின் ஸ்டிச் கொடுத்தாலே போதும். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளூ பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ டாப்பிங்ஸ்க்காக நம்ம ஸ்ட்ராபெரி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப் நாட்டில் வந்து 4 செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செயினில் வந்து இந்த மாதிரி 5 டபுள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து லூப் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷேயோட செயினில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த லூப்பையும் வந்து அப்படியே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இன்கம்ப்ளீட் சிங்கிள் க்ரோஷேட்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்கம்ப்ளீட் சிங்கிள் க்ரோஷேட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ உங்களோட ஹுக்கில் வந்து எல்லா லூப்ஸும் அப்படியே இருக்கும். லாஸ்ட்டாக இந்த எல்லா லூப்ஸையும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அப்படியே 1 நாட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இந்த மாதிரி நாட் பண்ணாலே போதும். நம்மளோட பியூட்டிஃபுல்லான கேக் வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்குன்னா என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.